ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் குறையாமல் வேகமெடுக்கும் பருவமழை காரணமாக இந்தியாவின் மழை பற்றாக்குறை 14% குறைந்துள்ளது. இந்தியாவின் தென்மேற்கு பருவமழை வலுவிழப்பதற்கான எந்த அறிகுறியும் இல்லை. மாறாக ஆகஸ்ட் மாதத்தின் முதல் பாதியில் இது மேலும் வலுவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாடு முழுவதும் பல வாரங்களாக சீரற்ற மழைப்பொழிவு இருந்த நிலையில் இந்த மாற்றம் வலுவான மீட்சிக்கான நம்பிக்கையை அளித்துள்ளது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் சமீபத்திய தரவுகள் நாடு தழுவிய பருவமழை பற்றாக்குறை 14% குறைந்துள்ளதை காட்டுகிறது. இது பருவத்தின் தொடக்கத்தில் காணப்பட்ட மிக அதிக பற்றாக்குறையிலிருந்து குறிப்பிடத்தக்க முன்னேற்றம். மகாராஷ்டிரா வழியாக நகரும் ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இதுவரை பருவமழை காலத்தில் உருவானதிலேயே மிகவும் வலிமையான வானிலை அமைப்பு இந்த மழைப்பொழிவு மீட்சிக்கு காரணமாக அமைந்துள்ளதாக வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பருவமழை காற்றழுத்த தாழ்வு பகுதியின் ஒரு பகுதியாக அமைந்துள்ள இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அரபிக்கடல் மற்றும் வங்காள விரிகுடாவிலிருந்து பெருமளவிலான ஈரப்பதத்தை ஈர்த்துள்ளது. அரபிக்கடல் வழியாக இந்திய துணைக்கண்டத்திற்கு ஈரப்பதத்தை கொண்டு செல்லும் வலிமையான தாழ்மட்ட காற்றோட்டமான சோமாலி ஜெட் காற்றின் தாக்கத்தால் இந்த அமைப்பின் வீரியம் மேலும் அதிகரித்துள்ளது. தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலம், தீவிரமடைந்த பருவமழை காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வலுவடைந்த சோமாலி ஜெட் காற்று ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பு மத்திய மற்றும் மேற்கு இந்தியாவின் பெரும்பகுதிகளில் பரவலான மற்றும் தீவிர மழைப்பொழிவுக்கு சாதகமான சூழலை உருவாக்கியுள்ளது. மகாராஷ்டிரா, மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஏற்கனவே பலத்த மழையும் பெய்துள்ளது. இந்த வானிலை அமைப்பு அடுத்த சில நாட்களில் மேற்கு நோக்கி தன்னுடைய பயணத்தை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையத்தின் மழைப்பொழிவு வரைபடங்களின்படி மத்திய இந்தியா மற்றும் வடமேற்கு இந்தியா இப்பொழுது இயல்பான பருவமழை அளவை நெருங்கியுள்ளது. அதேவேளையில் தென்னிந்திய தீபகற்பம் மற்றும் கிழக்கு மற்றும் வடகிழக்கு இந்தியாவில் தொடர்ந்து மழை பற்றாக்குறை நிலவுகிறது. மாநில அளவில் மகாராஷ்டிரா, குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மற்றும் சத்தீஸ்கர் உள்ளிட்ட பல பகுதிகளில் கடந்த வாரத்தில் மழைப்பொழிவில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளது. வங்காள விரிகுடாவில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதிகள் உருவாக வாய்ப்புள்ளதால் இந்த மழைப்பொழிவு மீட்சி ஆகஸ்ட் மாத தொடக்கம் வரைக்கும் நீடிக்கும் என்று வானிலை முன்னறிவிப்பாளர்கள் எதிர்பார்க்கின்றனர். இந்த அமைப்புகள் பருவமழையை தீவிர நிலையில் வைத்திருக்கவும் மத்திய, மேற்கு மற்றும் வட இந்தியாவின் சில பகுதிகளில் பரவலான மழையை வழங்கவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போக்கு நீடித்தால் வரும் வாரங்களில் நாடு முழுவதும் மழை பற்றாக்குறை மேலும் குறைய வாய்ப்புள்ளது. இது நீர்த்தேக்கங்களில் நீர் இருப்பை அதிகரிக்கவும், காரிஃப் பயிர்களுக்கு பயனளிக்கவும், விவசாய உற்பத்தியை அதிகரிக்கவும் உதவும். பருவமழையின் மிக தீவிரமான கட்டங்களில் ஒன்று தொடங்கியுள்ள நிலையில் ஜூன் மற்றும் ஜூலை மாத தொடக்கத்தில் ஏற்பட்ட மழை பற்றாக்குறையை இந்தியா பெருமளவு ஈடு செய்ய முடியுமா என்பதை தீர்மானிப்பதில் அடுத்த 2 வாரங்கள் மிக முக்கியமானதாக இருக்கும் என வானிலை ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். மிக விரைவில் நம்முடைய தமிழ்நாட்டிற்கும் அதிக அளவு மழை பெய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது.